கண் வந்து தத்ரூபமா இருக்கும். மனித கண்கள் மாதிரி ஒரு தத்ரூபமான கண்கள் இருக்கும். அமைச்சுக்கிட்டாரு. அப்புறம் குழந்தை சிற்பம் வந்து 4 அடி 5 அடிக்குரிய கண் தான் குழந்தை. வாரங்கள் போடுற சமயத்துல சிற்பங்கள் செய்யற நேரத்துல சின்னவர்கள் வந்து ஒரு கல் எடுத்து கொடுப்பாங்க, மணல் சலிச்சு கொடுப்பாங்க, சிமெண்ட். நீங்க போற பக்கமாவே அந்த லிங்கம் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி திரும்பி கொண்டே இருக்கும். ஆலயம் என்றாலே பொதுவாக இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் 4 மதத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இலங்கையில் கண்டியில் நித்தவலை அப்படின்னு சொல்ல ஒரு பகுதியில் இருக்கிற இந்த அம்மன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற 4 இன மக்களாலேயும் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு ஆலயமாகவே காணப்படுது. மத இன வேறுபாடினி இந்த பகுதியில் வாழ்கிற மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட தனி சிறப்புகளுடையதாக காணப்படுது. இந்திய சிற்பிகளால் தத்ரூபமாக 3D வடிவத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய முனீஸ்வரன் சிலையும் மனித கண்களை ஒத்த வகையில் காணப்படுற மிகவும் சிறப்புடைய கண்களை கொண்ட சுவாமி திருச்சிறு உருவங்களையும் இந்த ஆலயத்தில் நாங்கள் பார்க்கலாம். நித்தவலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலானது 300 ஆண்டுகளுக்கு முன், அதாவது நித்தவலை ரஜமகா விஹாரன் இருக்கு, அதாவது மாளிகாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல இது ஃபுல்லாவே இந்த ஊர் ஃபுல்லாவே ஒரு காடு அடர்ந்த காடு பிரதேசமாக தான் காணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த சமயத்துல வந்து ஒரு ஓலை குடிசையால அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான் இது. அது அப்ப இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள் தான் இந்த காடு பகுதிகளில் வாழ்ந்தாங்க. அப்போ அதாவது ஆதின்னு சொல்லும் போது முனீஸ்வரர், அதாவது முனீஸ்வரர் தான் ஆதியா இங்கே வழிபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மன் ஆலயம் ஒன்று இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க வந்து குடிசையால் கட்டி எழுப்பினாங்க. அதுக்கு பிறகு காலப்போக்கில் அதாவது சனப்பெருக்கங்கள் மக்கள் தொகை அதிகரிக்க அந்த ஆலயத்தை வந்து திரும்ப புனர் நிர்மாணம், அதாவது ஸ்டார்ட்ல இன்னொரு கோயிலாக கட்டி எழுப்பினாங்க. அது கட்டி எழுப்பின பிறகு முதல் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு முதல், அதாவது பழைய ஆலயத்தில் வந்து முதல் கும்பாபிஷேகம் 1966ல் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து 2006ஆம் ஆண்டு 2006-4 இயர்னு சொல்றேன், ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. நித்தவலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் சொன்னா அனைத்து, அதாவது சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் அதுல இதுவரை பெரிய, அது இந்த அளவுக்கு கோயில் எழுப்புனதுக்கு காரணம்னு சொன்னா அந்த உழைப்பு தான், எல்லாத்தோட ஒற்றுமை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நம்ம அங்க ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா 3 இன மக்களும், அதாவது 4 இன மக்களும் ஒன்றிணைஞ்சு செயற்பட்டு வராங்க. இங்க வருவாங்க, கத்தோலிக்கர் வருவாங்க, இஸ்லாமியர் வருவாங்க, குறிப்பா சகோதர மொழி சிங்களவர்கள் வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து, அதாவது நம்மளோட முக்கியமா சொன்னா நம்ம இந்துக்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்ட ஒரு இடம். இப்ப நீங்க பார்க்கலாம், நிறைய வந்திருப்பாங்க சகோதர மொழியாக்கள் வராங்க. அப்ப அதனால எல்லாமே ஒன்றிணைஞ்சு இதை உருவாக்குனது தான் இது. ஒரு எல்லா கோயில்களையும் மற்றவங்களை இது பண்றது இல்லை, குறை கூறுறது இல்லை. எல்லா கோயில்களையும் கோயில் கட்டுவோம், கும்பாபிஷேகம் பண்ணுவோம்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணும். வர சிறுவர்கள் கூட ஸ்கூலுக்கு, அதாவது ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றாங்க பிள்ளைகளை, அவங்க வந்து அந்த சமயத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் படிக்கணும். அதாவது இன்னொருத்தர் கோயிலுக்கு வராங்களா, அவங்களும் ஏதாவது ஒரு விஷயங்கள் படிக்கணும். அந்த ஒரு விஷயத்த, அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டோம் வந்தோம் அப்படி கும்பாபிஷேகம் பண்ணினாங்க அப்படின்ற இல்லாம, அதாவது புதிய ஒரு விஷயங்கள், அதாவது இந்த கோயிலுக்கு போனா நாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசா காணணும், ஏதாவது ஒரு விஷயம் படிக்கணும். அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த கோயில்ல நிறைய விஷயங்கள் அதாவது செய்திருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனா இங்க காணக்கூடிய சிற்பங்களை நீங்க பாப்பீங்க, கண் மலர்கள் காணப்படும். அதாவது அது நாங்க அந்த கோவிட் நேரங்கள்ல தான் நிறைய கொஞ்சம் தேடி பார்த்ததுல இந்த கண் மலர்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது கண் வந்து தத்ரூபமா இருக்கும், மனித கண்கள் மாதிரி ஒரு தத்ரூபமான கண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நாங்க எப்படி சரி கொண்டு வந்து இந்த சிற்பங்கள் மேற்கொண்டு வச்சோம். அதே மாதிரி கடவுள் அனுப்புறதால அது வந்து எங்களுக்கு கிடைச்சி இப்போ நிறைய சிற்பங்கள்ல இங்க நீங்க காணலாம் அந்த கண் மலர்கள். அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அதாவது மதுரை மீனாட்சி, குறிப்பா சொல்ல போனா மதுரை மீனாட்சி அம்மன் தான் சொல்றோம், தஞ்சை சொல்றேன், காஞ்சி காமாட்சி, அந்த மாதிரி இது அம்மன் ஆலயம் அப்படின்னால, அதாவது இந்தியாவில பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள். அதுல மூலமூர்த்திகள், அதாவது நம்ம இப்ப சொல்லுவோம் எல்லாம் இன்டர்நெட்ல தான் இருக்கிறோம். நெட்ல தட்டணும்னு சொன்னா கூகுள்ல வரும். இப்ப மதுரை மீனாட்சின்னு அடிச்சா அந்த மூலஸ்தானத்துல இருக்க அம்மன் அதே கலர்ல வருவாங்க. அதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா சாலகாரத்துல, அதாவது ரோட் பக்கமா சாலகாரத்துல அமைச்சிருக்கிறோம் இந்தியாவில் இருக்க பிரசித்தி பெற்ற ஒரு 10 அம்மன் கோயில்கள், மூலஸ்தான அம்மன் கோயில்கள சிற்பங்களை அமைச்சிருக்கோம். அதாவது நீங்க இந்தியாவுக்கு காசு செலவழிச்சு போயிட்டு அங்க மூலஸ்தான அம்மன் பார்க்க வேண்டியதில்லை. இங்க வந்தீங்கன்னு சொன்னா
அங்க இருக்க மூலஸ்தானத்துல இருக்க அம்மன் ஆளுங்களை 10 மூலஸ்தான அம்மன் இங்க நிர்மாணிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு பார்க்கலாம். அதே மூலஸ்தானத்துல எப்படி இருப்பாங்களோ நெட்ல நீங்க தட்டுனா எப்படி விளங்குமோ அந்த சர்ச் பண்ணும்போது அந்த விஷயங்கள் அவ்வளவும் அந்த அம்மன் அப்படியே இங்க நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சொல்ல போனா இன்னொன்று தோட்டானி கரை பகவதி அம்மன் இருக்கிறாங்க, வைஷ்ணவி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு பண்ணாரி அம்மன் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு இருக்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன், காசி காமாட்சி, காசி விசாலாட்சி, அங்காள பரமேஸ்வரி. அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இந்தியாவில் இருக்க அம்மன் ஸ்தலங்கள் இருக்க மூலமூர்த்திகளை இங்கே அமைச்சு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் இங்கே வந்து அதாவது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் தான் நீங்கள் சுழலும் லிங்கம் காணக்கூடிய சான்ஸ் அது அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அதையும் நாங்கள் இங்கே நிர்மாணிச்சிருக்கோம். அதாவது எங்களுக்கு வந்து அதாவது சிற்பிகளும் அப்படித்தான், வர்ண சிற்பிகளும் அப்படித்தான் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன விஷயத்த சொல்கிறோமோ அது அவ்வளோத்தையும் எங்களுக்கு ஒரு விஷயத்தான் சொல்லுவோம், அதை வந்து 100 மடங்கு மேலே எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் சொன்னோம், இப்படிதான் எங்களுக்கு ஒரு சுழலும் லிங்கம் வேணும். ஏன்னா இந்தியாவுக்கு போயிட்டு தான் சுழலிங்கம் பார்க்குறாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. இந்த விஷயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் நாங்கள் அதிகரித்து கொடுக்கணும். நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் உங்களுக்கு நீங்கள் போகிற பக்கமாகவே அந்த லிங்கம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகி திரும்பி கொண்டே இருக்கும். அது ஒன்று இங்கே பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து முனீஸ்வரர் இங்கே அதாவது அவர் தான் ஆதி. அவருக்கு ஒரு சிற்பத்தை ஒன்று எழுப்பியிருக்கிறோம். அவருடைய கண்களை நீங்க பார்த்தாலும் அது தத்ரூபமாகவே உங்களுக்கு இருக்கும். அது என்ன அது ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயமும் படிக்கலாம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று நாங்கள் மேற்கொண்டோம் இங்க சிவன்கிட்ட சொன்னா நான் பார்த்த அளவுல மும்மூர்த்திகளே எப்படி போட்டிருக்காங்களோ தெரியாது. அதாவது சிவராத்திரி அன்னைக்கு மும்மூர்த்திகளுக்கு இங்க பூசையை மேற்கொள்ளலாம்னு சொல்லி அடிப்படையில தான் இது அந்த சிவன் பரிவார மூர்த்தி எப்படி நிர்மாணிக்கப்பட்டுச்சு. இந்த ஊர் வந்து நித்தவலன்னு சொல்லி பேர் போட்டு இப்போ அம்மன் ஆலயம்னு சொன்னா இப்போ அதாவது ரொம்ப அளவுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அதாவது 3 இன மக்களும் இப்போ வரக்கூடிய கோயிலா மாறிக்கிட்டு வருது. அதுக்கு கடவுளுக்கு அம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கு எல்லாமே காக்குறவர் முனீஸ்வரர். அவரு சொன்னதுக்கு அடிப்படையில எங்களுக்கு 6 பௌர்ணமி கொடுத்தாரு. 6 பௌர்ணமியில இந்த கும்பாபிஷேகம் நடத்தி தரணும். அதே மாதிரி 6வது பௌர்ணமி முடிய கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இங்க இருக்கிற அந்த முனீஸ்வரர் பத்தின சிறப்பு என்ன? அந்த முனீஸ்வரர் சிலை வந்து எவ்வளவு அடி உயரமானது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். அதாவது முனீஸ்வரர் என்ன சொன்னா, முனீஸ்வரர் நீங்க கீழே பாத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு முனீஸ்வரர் வந்து இருப்பாரு, கல்லல அமைச்சர். அவர் தான் ஆதி. அந்த வளரும் கல்லுன்னு சொன்னாங்க. அதுதான் ஆதி. அவர் வந்து சின்னனா இருந்தாரு காலப்போக்கில். போக எங்களே அறியாம போகும்போது அது வரலாறு தொடங்கியது. அவர் தான் ஆதி. அவர் தான் வழிபட்டு அதாவது அந்த இடத்துல வழிபட்டாங்க. அந்த இடத்துக்கு ஸ்டார்ட்ல போன பயம் முழு காடு அந்த இடத்துல வழிபட்டு அவரோட நிறைய சிறப்புகள் இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல வந்து அந்த இடத்துக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க. அதாவது அந்த காடு பகுதினால மக்கள் வந்து போறதுக்கு பயம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் போகும்போது அவர்கிட்ட போயிட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்க தொடங்கிச்சு. அதாவது என்ன வேண்டுதல் கிடைச்சாலும் கிடைக்க. அதுக்கப்புறம் மெல்ல 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 எல்லா மக்களும் போயிட்டு அங்கே வழிபட நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்க தொடங்கிச்சு. அதாவது இரவு 12 மணிக்கும் வந்து முனி பாய்ச்சல் இங்கே நடக்கும். அதாவது இரவைக்கு அந்த அதோட கொலுசு சத்தம் அந்த மாதிரி எல்லாம் இந்த எங்களோட ஊர்ல நடக்கும். அந்த இடத்துல வந்து இரவு 12 மணிக்கு யாரும் போக மாட்டாங்க. முனி பாய்ச்சல் நடக்கிறாங்க. அந்த இரவு 12 மணிக்கு கூட அந்த இடத்துல வந்து வழிபடக்கூடிய சனம், அதாவது மக்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. உதாரணமா சொல்ல போனா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அவரோட முக வடிவம் வந்தது. அதாவது நாங்கள் அந்த ஒவ்வொரு பூர்ணத்துக்கும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் மேற்கொள்ளும். அந்த மேற்கொள்ளும் சமயத்தில் அவரோட முகத்தை காட்டுவார், கண் காட்டுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. குறிப்பா ஒரு சகோதரினோ அது சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். நடந்த ஒரு எங்களோட செயலாளர் சொன்னதின்படி ஒரு சின்ன சகோதர மொழி அம்மா ஒருத்தர் இரவு 12 மணி வந்து அவங்க பயங்கர பக்தி. அவங்க இரவு 12 மணியில வந்து அவங்களோட அதாவது ஒரு நட்பு ரீதியா அவங்க பேசிக்கொள்வாங்க. அவரோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் எடுத்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. கும்பிடும்போது நைட் 12 மணி இருக்கும். அந்த தேங்காய் அப்படியே 2ஆ பிளந்துட்டுது.
அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு புல்லரிக்கிற தருணமா இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஆரம்பத்துல இந்த முனீஸ்வரருக்கு சிற்பத்தை எழுப்போம்னு சொல்லி அதாவது பிளான் பண்ணியிருந்த பிறகு ஆரம்பத்துல ஒரு 6 அடி 5 அடிக்கு தான் பிளான் பண்ணி இந்தியாவிலிருந்து கண் மலர்கள் எல்லாம் வரவேற்கப்பட்டு பிளான் பண்ணினோம். அது செய்துட்டு போக சிற்பியார் சொன்னாரு, நான் போட்டதை விட அது அந்த அமைப்பை அவரே அமைச்சுக்கிட்டாரு. அவரே அமைச்சுக்கிட்டாரு. அப்புறம் குழந்தை சிற்பம் வந்து 4 அடி 5 அடி கூடிய கண்டம் கொண்டு. அதுக்கப்புறம் அது வந்து பிரம்மாண்டமாவி கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேல வளர்ந்துட்டு அதே அவரே உருவாக்கி பார்க்க நல்லா அழகா இருக்கு அந்த சுவாமி. அது 8 அடிக்கு மேல அப்படியே வளர்ந்துட்டு அதுக்கு பிறகு கண்ணெல்லாம் திரும்பவும் இந்தியாவில எடுத்து அது கடவுள் அனுப்புறது தான் அங்க இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. எல்லாம் அமைச்சு இன்னைக்கு அவர் ஒரு பூரணமா கம்பீரமா நிக்கிறாரு. நிறைய அதாவது வந்து பார்த்தவங்க கூட சொல்றாங்க, இது மாதிரி ஒரு பிரம்மா அதாவது கம்பீரமான முனீஸ்வரர் காண முடியாதுன்னு சொல்லி. அதாவது ஒவ்வொரு விஷயமும் அது நான் பேசும்போது எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தேடி தேடி புதுசா இருக்கணும், நுணுக்கமா இருக்கணும், முக்கியமா கற்றுக்கணும், படிக்கணும். அதாவது வந்து கும்பிட்டு போன மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் படிச்சுக்கணும். ஏதாவது இந்த ஆலயத்தில் போனா முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்த்து பண்ணின விஷயம். அது குழந்தைய வளர்க்குற மாதிரி பார்த்து வளர்ந்து ஒரு செஞ்ச விஷயம் தான் அது. இப்ப வந்து ஒவ்வொரு பூரணத்துக்கும் அதாவது பூரணத்தன்று முனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அங்க பூஜைகள் நடக்கணும் இரவைக்கு. இங்க அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு அம்மன் ஆலயத்துக்கு இங்க வந்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பூரணத்துக்கும் மார்னிங் அதாவது காலையில பாட்கொடை பவனி நடக்கும். அதுக்கப்புறம் சிறப்பு பூஜை நடக்கும். அதுக்கு பிறகு பகலகி அதாவது நண்பகல் வந்து அன்னதானம் வழங்குவோம். ஒவ்வொரு பூரணத்துக்கும் நாங்க இப்ப மேற்கொண்டிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பூரணத்துக்கும் அன்னதானம். அது வந்து உபயம் வரவங்க சரி உபயமா பண்ணலாம், இல்லாட்டி அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து சரி ஒரு உபயம் பண்ணி அன்னதானம் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு தேவையான பொருட்களை வழங்கலாம், ஆலயத்துக்கு வழங்கி. அப்ப அது உபயங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களை ஆலயத்தாலேயே. சரி, இப்போ வந்து என்னன்னா இந்த கோயில் வந்து 4 இன மக்களும் அதே மாதிரி இந்த ஊர் மக்களாலும் சிறப்பாக கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதை பத்தின தகவல் ஏதாவது சொல்லுங்க. அதை நான் ரெண்டாவதா வரேன் ஊர் மக்களை பத்தி முக்கியமானவங்க அவங்களை வந்து டீட்டெயிலாக சொல்லணும். என்ன சொன்னா சகோதரமணின்னு சொன்னா இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தார் பக்கமா. அவர் வந்து எங்கட அதாவது கிடைச்ச அடிப்படையில் படி எங்கட பக்கத்துலேயே தான் இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை சிமெண்ட் கொடுத்தாரு, ஆரம்பிக்கப்பட்டாரு. அதாவது கட்டிட நிர்மாண பணி ஆரம்பிக்கிற சமயத்துல 50 மூட்டை கொடுத்து அந்த மாதிரி சிமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி அதாவது கொடுத்த ஒரு பெரிய சின்னவங்களும் கொடுத்துருக்காங்க, அவங்கள மறக்கக்கூடாது. ஆனா கொடுத்ததன் படி அவர் கொடுத்து அது நிறைய சகோதரம் இஸ்லாமியரும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்னொரு சகோதரின் மொழி தான் அவர் பேரே சொல்லுவோம். அவர் பேர் தெரியும் பாலிதன்னு சொல்லி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு. அவர் நிறைய உதவி பண்ணிடுறாரு. அதாவது கீழே வந்து அதாவது எங்களுக்கு பண்ணும்போது அவரோட சைட்ல வந்து என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதாவது முக்குகள் சொல்லுவாங்க, அது தேவையான முக்கு, அதாவது அவர்கிட்ட வந்து இன்னும் இருக்கு கோயில். அதெல்லாம் நாங்க காசு கொடுத்து எடுத்தோம்னு சொன்னா பல லட்சங்கள் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா கோயில்கள் தான் இருந்துச்சு. அவரோட சைட்ல இருந்து நிறைய உதவிகள் பண்ணார். அந்த பெயர் அதுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அப்படி பண்ணாரு. அது மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களும் உதவி பண்ணாங்க. இது வந்து வெளியில இருந்து உதவி பண்ணிருந்தத ஒரு வெளியிருந்து கிடைத்த உதவிகள் நிறைய பண்ணிருக்காங்க. அதாவது சின்ன உதவி பண்ணவங்கள மறக்கல, அவங்க உதவி பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கேட்டதின் படி ஞாபகம் முக்கியமா அந்த சொல்ல வேண்டிய விஷயம், சின்ன உதவி செய்தால் மறக்கல, அது மறக்கவே மாட்டோம். அது சின்ன உதவி, அதாவது கடுகு சிறிதான காரம் பெறுது, அது மாதிரி அது முக்கியம். அது அவங்கள மறக்கவே இல்லை. நீங்க கேட்டதின் அடிப்படையில தான் இந்த விஷயத்த. சரி, இப்ப இந்த ஊர் மக்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருந்தது? ஊர் மக்கள்னு சொன்னா அது அளப்பரிய ஒரு விஷயம். அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து, குழந்தைன்னு சொன்னா டீட்டெயில் பெருசு மாதிரி இருக்கு, ஆனா குழந்தையில இருந்து வயது முதியவங்க வரை இந்த ஆலயத்துக்கு உழைச்சிருக்கிறாங்க. அதாவது தன்னை வீட்டை வந்து நிர்மாணிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ தெரியாது. ஆனா இந்த கோயிலை கட்டி எழுப்பணும்னு சொல்லி சின்னவங்க இருந்து பெரியவங்க பார்த்து ஒரு விஷயம் பண்ணினாங்க. சின்னதா சொல்றேன், உதாரணமா வந்து கோயில் கட்டும் போது இரவைக்கு 12 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் மணல் வரும், கல் வரும். அந்த சமயத்துல கூட வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த சத்தம் கேட்டது மட்டும்தான் எல்லாரும் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி அத்திவாரங்கள் போடுற சமயத்துல சிற்பங்கள் செய்யற நேரத்துல சின்னவர்கள் வந்து ஒரு கல் எடுத்து கொடுப்பாங்க, மணல் சலிச்சு கொடுப்பாங்க, சிமெண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்னவர்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே உழைச்சிருக்காங்க. அந்த உழைச்சதுன்னு ஒரு
பிரதீப இந்த ஆலயமே எவ்வளவு அழகா அவுட்புட் இருக்கு. தான் அந்த ஆலயம் தான் நீங்க பார்க்கலாம். உண்மை. சரி, நீங்க கண்டிக்கு வந்து இறங்குனீங்கன்னு சொன்னா கண்டியில இருந்து 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சொன்னா பெருசா நினைக்காதீங்க. ம். கூடுதலா போனா ஒரு 10 நிமிஷத்துல ம். ஆலயத்தை வந்து நீங்க அடைஞ்சிடலாம். அது மட்டும் என்ன இல்லாம பேர்? நித்தவழி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கோயில். ம்.